இந்த பதிவு ஆக்சுவலாக எதுக்காகனா, ஏஷியா கப்போட டீமு இந்தியா அறிவித்ததுமே பல பேருக்கு வருத்தம் என்னென்னா, நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் டீமில் இல்லாது. பட் ஆனால் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால்னால ஓப்பனருங்கிற காரணத்துக்காக எடுக்காமல் விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் கடைசி 3 வருஷமாக, அது ரஞ்சி ட்ராஃபியாக இருக்கட்டும், 24 ஐபிஎல்லில் கப்படிச்சு கொடுத்ததாக இருக்கட்டும், 25 ஃபைனலுக்கு போனதாக இருக்கட்டும் ஐபிஎல்லில், அதே மாதிரி சாம்பியன் ட்ராஃபியில் அதிக ஸ்கோரராக இருக்கட்டும், இது மாதிரி பல ரெக்கார்டுகளை வச்சதும் அவருக்கான இடம் கிடைக்காது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே மாதிரி சூழலில் பல பேர் பல ஃபீல்டில் அவங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் நம்மளோட டிசிஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் அது தவறான இடத்துக்கு கூட கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் ஸ்ரேயாஸ் அது மாதிரி போக மாட்டாப்புல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2000 ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 2003 2004 காலகட்டங்களில் வேர்ல்டு கப் முடிஞ்சு அந்த 5th 6th பிளேஸுக்கு ரொம்ப சூட்டாக இருந்தவர் ஹேமந்த் பதானி. பட் ஆனால் அந்த சமயங்களில் யுவராஜும் கைஃபும் வந்த காலகட்டங்களில் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்த பிடிச்சதுனால அவருக்கான அங்கீகாரம் கிடைக்காம போனது. அவருக்கும் அதே மாதிரி தான் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. கடைசியில் அவர் ட்ராக்கில் கடினமாக உழைச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட டெல்லி ஹெட் கோச்சாக இருக்கார். இதேமாரி காலகட்டங்களில் சச்சின் காலகட்டங்கள் வாசிம் ஜாஃபராக இருக்கட்டும், அதே மாதிரி தோனி காலகட்டங்களில் பிருத்திவ் ஷாவாக இருக்கட்டும், அது மாதிரி நிறைய பேர் கீப்பராக நம்ம டீமில் இல்லாமல் போனதுக்கு காரணம் தோனி மிகப்பெரிய காரணம். ஏன்னா அவரோட இடத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாரு. இது மாதிரி சூழலில் நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, எப்படி அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட க்ரோத் இருக்குது. எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரகிளிங் டைமில் இன்னொருத்தர் உங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கக்கூடிய சூழல் இருக்கும். அது அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லை ஒரு டைமிங் நமக்கு சாதகமாக இல்லாத பட்சத்துலேயும் அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதையுமே பற்றி யோசிக்காமல், அடுத்தவனை பற்றி சிந்திக்காமல் உங்கள் ட்ராக்கில் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்கிறதுக்கு கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஹேமந்த் பந்தானி ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி பல துறைகளில் பல பேர் இருக்காங்க. அதனால் கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. நன்றி, வணக்கம். நல்ல எண்ணங்களை வச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஸ்ரேயாஸ் ஐயருக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய லெவலில் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.